ஸோ எரித்ரோ என்என்சிஎம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எரித்ரோ என்என்சிஎம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. என்என்சிஎம்னா கண்டிப்பாக கைரல் இருக்கணும் சரிங்களா. ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக உள்ள ஏதாவது மீசோ வச்சுருப்பாங்க சரிங்களா. அதனால தான் எரித்ரோ என்என்சிஎம்னு சொல்லியிருக்காங்க. எரித்ரோ அப்படின்னா சேம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைடு இருக்கணும். அதாவது சிமிலர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைடு இருக்கணும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரித்ரோ. இது பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீசோவுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. ஏன்னா டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு. அப்போ மீசோ வைக்கவே முடியாது சரிங்களா. அப்போ இதில் வந்து நம்ம எரித்ரோ தான். அப்போ ஒரு எரித்ரோ அப்படின்னா இப்படி இருக்கு. ஃபிஷரில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எரித்ரோ அப்படின்னா அப்போ ஹைட்ரஜன் ClOH. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் சரிங்களா. எக்லிப்ஸ்டு ஃபார்ம்ல இப்படி இருந்தால் ஹைட்ரஜன் ரெண்டுமே பாருங்க சேம் சைடு இருக்கு சரிங்களா. குளோரின் OH வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சைடில் இருக்கு சரிங்களா. இதுவும் சேம் சைடில் இருக்கு. அப்போ நமக்கு சிமிலர் குரூப் சேம் சைடில் இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரித்ரோ. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல இப்படி இருந்தால் எரித்ரோ. இதுவே நமக்கு அங்கே பாருங்க வெஜ் டேஸ் ஃபார்முலால கொடுத்துருக்காங்க. வெஜ் டேஸ் ஃபார்முலால நமக்கு எப்பயுமே இந்த பாருங்க டிரான்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேக்கர்டு கன்ஃபர்மேஷன் நாட் எக்லிப்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்டேக்கர்ல கொடுத்துருக்காங்க. ஃபிஷர்ல அந்த ஃபிஷர்ல கொடுக்கும்போது சேம் குரூப் சேம் சைடு இருக்கு இல்லையா. அப்போ அதாவது இது எக்லிப்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து எக்லிப்ஸ், அங்க கொடுத்துருக்கிறது ஸ்டேக்கர்டு. அப்போ எக்லிப்ஸ்ல சேம் சைடு இருக்கிறது ஸ்டேக்கர்ல ஆப்போசிட்ல போகும் பாருங்க. குளோரின் இருக்கு, இங்க OH, இங்க சேம் சைடு இருந்தது, அங்க ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க கரெக்ட். ஸோ இங்க சேம் சைடு இருக்கு, இங்க ஆப்போசிட்ல இருக்கு சரிங்களா. பாருங்க இது வெஜ்ஜில் இருக்கு இல்லையா. ஸோ இது டேஸ் லைன்ல இருக்கு. அப்போ இது எரித்ரோ சரிங்களா. ஸோ இது வந்து எரித்ரோவா இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு CH3 ஸோ அதே மாதிரி தான் நமக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதணுட அவசியம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டோம் இல்லையா. ஸோ ஒரு தடவை எழுதினாலே போதும், இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கர்டு. அப்போ ஸ்டேக்கர்னா ஆப்போசிட்ல இருக்கணும் பாருங்க. ஆனால் ரெண்டு CO ஹைட்ரஜனுமே சேம் பிளேன்ல இருக்கு. அப்போ இது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி வராது. இப்போ எழுதிருக்கலாம் இந்த மாதிரி வராது சரிங்களா. அப்போ வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்து அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்ல இருந்தாதான் அது வந்து எரித்ரோ. சேம் சைடு இருக்கு, அப்போ வந்து இது கிடையாது. இதுல பாருங்க இது வந்து ஸ்டேக்கர்ல கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ஆப்போசிட்ல இருக்கு, OH குளோரின் ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ இது வந்து கண்டிப்பா எரித்ரோ. இதை ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு மாற்றுவோம், எக்லிப்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜன் நமக்கு சேம் சைடில் வரும். அப்போ எரித்ரோவா வரும் சரிங்களா. அப்போ A and C தான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் டிஏ செக் பண்ணிக்கிங்க. ஸோ நமக்கு ஸ்டேக்கர்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஆனால் பாட்டு இங்கே சிமிலர் குரூப் வந்து பாருங்க சேம் சைடில் இருக்கு, நாட்டிய எரித்ரோ சரிங்களா. இந்த மாதிரிலாம்